அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். உலகெங்கிலும் இருந்து பார்த்துட்ருக்க அனைத்து வியூவர்ஸுக்கும், அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது, உங்களுடைய வலிகள நீங்க உங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த வலிகள என்னுடைய குரல் பேசுறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. என் குரலால நீங்க கனெக்ட் ஆகியிருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய அன்புக்கும், ஆதரவுக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு லாயல்டி, பெயின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். க்ரோயிங் அப் வித் எ நார்சிஸ்டிக் பேரண்ட். அதாவது நான் எவ்வளவுதான் லாயல்ட்டியா, விசுவாசமா இருந்தாலும் அது அவங்களுக்கு பத்தல. என்ன ஒதுக்கிடுவாங்களோ, என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்களுக்கு ஒபே பண்ணி ஒரு ஒபீடியன்ட் கேர்ளா, ஒரு ரொம்ப அடக்கமான பெண்ணா நான் வளர்ந்து, அது எனக்கு சைல்டுஹுட்ல குழந்தை பருவத்துல வலிகள குடுத்து, அதுலேருந்து நான் வெளில வந்தேன். அதே மாரி இந்த ஸ்கேப் கோட் சைல்டு. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைய டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, கடைசி வரைக்கும் அந்த குழந்தை டார்கெட்டடா தான் இருக்கும். என் குடும்பத்துல அது நான் தான். என் அப்பாவுடைய தேர்வுகள் என்னென்ன அப்படின்றதையும் நான் அந்த வயசுலயே நான் புரிஞ்சுகிட்டேன். ஸோ இதெல்லாம் என்ன நடந்தது? எப்படி நடந்துச்சு? அப்படின்றத என் வாழ்க்கை பயணத்துடைய அனுபவங்கள் மூலியமா நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கை பயண அனுபவங்களின் தொகுப்பு தான் இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த போட்காஸ்ட். அதாவது இன்னைக்கு நான் பேசப் போற தலைப்பு ரொம்பவும் டீப்பான பர்சனலான தலைப்பு. என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே நான் பின்னாடி போயிட்டு, அது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? அப்படின்றத அ தெரிஞ்சுகிட்டு அதுலேருந்து வெளியில வந்த ஒரு பயணம் இது. நான் ஒரு ஃபேமிலில நான் வளர்ந்த ஒரு குடும்பத்தில, நான் உண்மையா இருந்தேன். லாயலா இருந்தேன். கீழ்ப்படிந்த ஒபீடியன்ட்டா இருந்தேன். ரொம்பவும் கேர் எடுத்துக்கிற பெர்சனாவும் இருந்தேன். அப்படி இருந்து அந்த குடும்பத்தில எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், என்னை என்னவா மாத்துச்சு அப்படின்னா, ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட்னா ஒண்ணும் இல்லைங்க. பலியாடு. அந்த பேர கொஞ்சம் நாகரிகமா சொல்லணும். கொஞ்சம் இந்த மாடர்ன் வேர்ல்டுல நாகரிகமா சொல்லணும் அப்படின்னா, ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்றது. ஸோ நார்சிஸ்டிக் டைனாமிக் ஃபேமிலில கண்டிப்பா ஒரு ஸ்கேப் கோட் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது தவிர்க்க முடியாத அந்த அந்த ஸ்கேப் கோட் அந்த குடும்பத்துல இல்ல அப்படின்னா, அங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு வேலையே கிடையாது. ஸோ அந்த ஸ்கேப் கோட் எங்க வீட்ல நான் தான். நான் நான் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணேன், அது எனக்குள்ள என்னென்ன இம்பேக்ட்ட உண்டு பண்ணுச்சு, என்னுடைய அப்பாவுடைய பிஹேவியர நான் புரிஞ்சுகிட்டது, இதெல்லாம் என்னுடைய அனுபவங்களின் வாயிலாக மத்தவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போட்காஸ்ட்ட நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்போ. சரிங்களா? என்னுடைய சைல்டுஹுட் ரியாலிட்டி என்ன அப்படின்னாக்க, ஒரு குழந்தையா எந்த அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்ட குடுக்க முடியுமோ நான் குடுத்தேன். ரொம்ப லாயலா இருந்தேன். அவங்க சொல்ற பேச்ச டிட்டோவா கேட்டேன். மரியாதையா இருந்தேன். ரொம்பவும் மரியாதையா இருந்தேன். மத்த பிள்ளைங்கலாம் வா, போன்னு பேசும். நான் வாங்க, போங்கன்னு தான் பேசுவேன். ரொம்பவும் கீழ்ப்படிஞ்ச பொண்ணாவும் இருந்தேன். ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னாங்கன்னா, அவங்க சொல்ற வரைக்கும் அதே இடத்துல தான் உட்காந்துருப்பேன். ஸோ நம்ம இப்படிலாம் செஞ்சோம்னாக்கா, அவங்களுக்கு நம்மள பிடிக்குன்ற எண்ணம் தான். வேற என்ன? அவங்க குடுத்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணேன். எங்க அப்பாவுக்கு எந்த ஒரு மரியாதை குறைவும் வராம நான் பார்த்துக்கிட்டேன். என்னால எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் நெனச்சிட்டு இருந்தேன், இப்படிலாம் நம்ம கரெக்ட்டா இருந்தோம் அப்படின்னாக்க, அவங்க நம்மள மேல அன்பு காட்டுவாங்க. நம்மள புரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. என்ன நடந்தது தெரியுமா? எப்ப பாரு என்ன குறை சொல்லிட்டே இருந்தாங்க. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தாங்க.
எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியாது. என்ன அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது, என்னடா! அப்படின்ற மாரி இப்ப எனக்கு தோணுது. இதெல்லாம் என்ன எதுக்காக இதுக்கெல்லாம் நான் அனுபவிச்சேன்? என்கிட்ட கத்துனாங்க அப்படின்னு தோணுது. ரொம்ப சின்ன சின்ன மைனர் விஷயம். யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை பருவத்தில் நடந்த விஷயம் இன்னமும் எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்குன்னா, அப்ப அது என்ன தாக்குன தாக்கம் அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். நான் அந்த குடும்பத்துக்கு எப்படி ஸ்கேப் கோட் பலியாடா மாறுனேன். ஓப்பனாவே சொல்லிடுறேன். எங்க அப்பாவுக்கு 2 குடும்பம். அந்த 2வது குடும்பத்துல முதல்ல பொண்ணா பொறந்தது நான் தான். அவரால அவரு பண்ண தப்ப ஒரு குடும்பம் இருக்கிறப்போ, இன்னொரு சாய்ஸ் அவரு தேர்ந்தெடுத்து போனது அவருடைய சொந்த விருப்பம். அவருடைய சுயநலம்னு கூட சொல்லலாம். அவருடைய ஆசைக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, அதுலேருந்து அவரால தப்பிக்க முடியல. ஏன்னா, அங்க நான் வந்துட்டேன். ஸோ சொசைட்டிக்கு வந்து பயந்துகிட்டு, நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னாக்க, நம்மள தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொசைட்டி மேல இருந்த பயத்துல, அவரால விட்டுட்டு முடியல. ஸோ அவருக்கு அந்த குற்ற உணர்வ என்ன பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு குத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவருக்கு நான் ஒரு பலியாடா மாறுனேன். அவருடைய அன்புக்கும், ஆசைக்கும் ஒரு குடும்பம்ன்னும், அதிகாரத்துக்கும், ஆளுமைக்கும் இன்னொரு குடும்பம்ன்னும் அவர் இருந்தார். இது நாள் வரைக்கும் அவரு பண்ண தப்ப அவருகிட்ட யாரும் கேள்வி கேட்டது கிடையாது. ஆனா, அந்த தப்புனால உண்டான குற்ற உணர்வ அவரால ஃபேஸ் பண்ண முடியல. அதிலிருந்து தப்பிக்கவும் முடியல. ஆனா, அந்த குற்ற உணர்வ காட்டுறதுக்கு, அதுக்கு ஒரு அடையாளமா இருந்தது நான் அப்படின்றதுனால, அவருடைய ஒட்டுமொத்த வன்மமும் என் மேல திரும்ப ஆரம்பிச்சுது. எதுக்கெடுத்தாலும் நடிப்பாரு. எதுக்கெடுத்தாலும் திட்டுவாரு. அசிங்கமா திட்டுவாரு. அந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்னன்னு தெரியாத காலத்துல இருந்தே அந்த வார்த்தைகள நான் வாங்கிட்டு இருந்திருக்கேன் நானு. ரொம்ப நாளா என்னுடைய குரல் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு தான் வெளில வந்திருக்குது. நான் ஒரு நாளும் அவர் எதிர்த்துல நின்னு எந்த ஒரு கேள்வியுமே நான் கேட்டது இல்ல. கேட்க முடியல என்னால. அந்த அளவுக்கு என்ன பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த குடும்பத்துக்கு நான் ஸ்கேப் கோட்டா மாறுனதுக்கான காரணம். சரிங்களா? ஸோ அவரு அவருடைய எமோஷன்ஸ அவரால ரெகுலேட் பண்ண தெரியல. ரெகுலேட் பண்ண முடியல அவரால. அது தெரியவும் இல்ல. பட் அதுக்கு ஒரு வடிகால், ஒரு மீடியம் வேணும் இல்லையா? அது நானா மாறிட்டேன். அதனால தான் அந்த குடும்பத்துக்கு நான் ஸ்கேப் கோட்டா ஆனேன். பலியாடா ஆனேன். எங்க தப்பு நடந்தாலும், அது என் மேல தான் வந்து விழும். குடும்பத்துல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், "நீ பொறந்ததுனால தான் இந்த பிரச்சனையே. நீ அன்னைக்கே செத்து இருந்தீன்னா, அன்னைக்கே எட்டி உதைச்ச அன்னைக்கே நீ கலைஞ்சிருந்தீன்னா, இவ்ளோ பிரச்சனை இல்லையே. நீ என்னைக்கு இந்த குடும்பத்துல வந்து பொறந்தியோ, அன்னைக்கே என் வாழ்க்கை நாசமா போச்சு." இதெல்லாம் எனக்கு என்னங்க புரியும் அந்த வயசுல? எனக்கு ஒண்ணுமே புரியாது. சொல்றத கேட்டு அப்படியே இருப்பேன் நானு அவ்வளோதான். ஆனா இதெல்லாம் நான் அனுபவிச்சே வந்ததுனால, இதெல்லாம் நார்மல்ன்னு நெனச்சுக்கிட்டு, என் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, நான் ஏதோ தப்பான பிறவி போல இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, நான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருந்தேன். எதுக்கெடுத்தாலும் கம்பேரிசன். அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்குது. அதுவும் போல நீ வருவியா? அது மாரி உன்னால ஆக முடியுமா? அப்படின்னு. அது கால் தூசுக்கு நீ வருவியா? அப்பல்லாம் எனக்கு என்ன நெனைக்க தோணும்? என்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு தானே எனக்கு நெனைக்க தோணும். ஆனா உண்மையிலே என்ட்ட எந்த குறையும் கிடையாது. என் ஒர்த்ல எந்த பாதிப்பும் கிடையாது. அவருடைய பிஹேவியர் அத்தனைக்கும் அவருடைய இன்னர் ஸ்டேட் தான் காரணம் அப்படின்றது எனக்கு அப்ப தெரியல. எதுக்கெடுத்தாலும் கம்பேரிசன். எப்ப பாரு கம்பேரிசன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திட்டு. சினிமா பார்க்க படத்துக்கு போனோம்னா, ஒரு காமெடி சீனுக்கு சிரிச்சாலும், "உனக்கு ஒழுங்கா சிரிக்கவே தெரியாதா? நீ சிரிக்கிறத மத்தவங்க பார்க்குற அளவுக்கு சிரிப்பியா?" இதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? ஒண்ணும் சொல்ல முடியாது. ஹோட்டலுக்கு போனாக்க, சாப்பிடுறதுக்கு டைம் எடுக்கும். நானும் சாப்பிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு
நீ அங்க பரிமாறம்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தனால தான் நீ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன்ற. அவனுங்க வேடிக்கை பார்க்கணுன்றதுக்காக தான் நீ சீக்கிரம் சாப்பிடல. நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் அதுக்கு? எனக்கு பதிலே இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு கோவம். ஏதோ ஒரு இது. அத வந்து வெளியில எங்க கொட்ட முடியும்? நான் தான் அங்க டம்பிங் கிரவுண்டா இருக்கிறேன். நான் தான் பஞ்சிங் பேக்கா இருக்கிறேன். நான் தான் அங்க குப்பை தொட்டியா இருக்கிறேன். இப்ப கொண்டாந்து என் மேல தான் கொட்ட முடியும். என் மேல தான் கொட்டுனாங்க. நானும் வாங்கிட்டேன். அதே சமயம் அந்த இன்னொரு ஃபேமிலி அவர சுத்தமா ஏமாத்திட்டாங்க. சமூகத்துல அவருக்கு இருந்த மரியாதை எல்லாத்தையுமே உடைச்சுட்டு அந்த ஃபேமிலி. மரியாதை குறைவா நடத்துனாங்க. அவருடைய சோசியல் இமேஜ டேமேஜ் பண்ணாங்க. ஆனாலும், இன்னமும் அவரு கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு, கவனம் குடுக்குறாரு. அவங்களுக்கு ஒண்ணுனா தாங்காம ஓடுறாரு. இன்னமும் நடக்குது. ஆனா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அந்த அளவுக்கு நான் விசுவாசமா இருந்தேன். ஏன் வந்து என்னுடைய கீழ்ப்படிதலும், விசுவாசமும் அங்க அவருக்கு போதாம போச்சு? எனக்கு தெரியல. காரணமே அப்ப தெரியவே இல்ல எனக்கு. இதனால எனக்கு உண்டான மன பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, எப்ப பாரு எனக்கு ஒரு குழப்பத்த அவருடைய பிஹேவியர் வந்து எப்ப பாரு எனக்கு ஒரு குழப்பத்த குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி அப்படின்னாக்க, 4 பேர் மத்தியில ஒரு மாதிரியும், வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ ஒரு மாதிரியும் நடந்துப்பாரு. ஸ்கூல்ல ஏதோ ஒரு நாள் வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. கை வலியோ, கால் வலியோ ஸ்கூல் இது இருந்து வந்து. டாக்டர்ட்ட இட்டுட்டு போனப்போ என்ன டாக்டர் என்ன சொல்ல, "நல்லா கைய கால நீட்டி விளையாடணும்" அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "நான் அதெல்லாம் விளையாட மாட்டேன்" அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா எங்க அப்பா வந்து, "அவரு என்ன சொல்றாருன்னு உனக்கு புரியலையா? கைய கால நீட்டி நல்லா விளையாடணும்" அப்படின்னு. அப்ப எனக்கு என்ன ஒரு யோசனை அப்படின்னாக்க, என்ன 6வது கொண்டு போய் சேர்க்கும்போது அவர் சொன்னது, "கிளாஸ் ரூம விட்டு நீ வெளியில எங்கேயும் போக்கூடாது. நீ அங்க போன, இங்க போன ஆடுன, ஓடுனன்னு எனக்கு தெரிஞ்சு உன் கைய கால முறிச்சுருவேன்" அப்படின்னாரு. ஆனா டாக்டர் வந்து கேட்கும்போது, அவரு வந்து கை, கால் நீட்டி நல்லா விளையாடணும்னு சொல்றாரு. "உனக்கு புரியலையா?" அப்படிங்கிறாரு. நான் எத நம்பட்டும்? அவரு என்ன மிரட்டி அனுப்புனத நம்பட்டுமா? இல்ல அந்த டாக்டர் முன்னாடி அவர் நடிக்கிறத நம்பட்டுமா? குழப்பம். ஏன்னா தனியா இருக்கும்போது ஒரு மாரி வார்த்தை. கும்பல்ல இருக்கும்போது இன்னொரு மாதிரி வார்த்தை. நான் எத நம்புறது? அதே மாரி வலிகள், சொல்ல முடியாத வலிகள், சொல்ல முடியாத வேதனைகள். அதுவும். அந்த வலிகள என்னால வாய தொறந்து சொல்ல முடியாதுண்ணே. எனக்கு வலிக்குதுன்னு தெரியும். நான் அழுவேன். எல்லாம் பண்ணுவேன். ஆனா அத அவர்ட்ட சொல்ல முடியாது. ஆனா எனக்கு வலிக்கும்னு அவருக்கு தெரியும். நான் காயப்படுறேன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சே என்ன காயப்படுத்துவாரு. இது ஒண்ணாச்சு. எனக்கு இதனால வந்த கேள்விகள் என்னென்ன அப்டின்னாக்க, நான் போதுமானவளா? நாம இவ்ளோ நான் வந்து இவ்ளோ ஹர்ட் ஆகுறேன். என்ன ஹர்ட் பண்றாங்க. என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஏன் என் மேல கொஞ்சம் கூட கேரே காட்ட மாட்டேன்றாங்க? அப்படின்னு கேள்வி தான் வந்துச்சே ஒழிய பதில் கிடைக்கவே இல்ல எனக்கு. ஆனா இது எனக்கு சில க வலிமிகுந்த பாடங்கள கத்துக் குடுத்துச்சு. என்ன அப்படின்னாக்க, அன்புன்றது கண்டிஷன் ஆனது, நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த பாரபட்சம் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து விசுவாசமா இருந்தா, அமைதியா இருந்தா, நல்ல பிள்ளையா இருந்தா, உன்னை எல்லாருக்கும் புடிக்கும். உன்னை எல்லாரும் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு, அந்த மாரி நான் இருந்தும், அவருகிட்டேருந்து எனக்கு ஒரு எந்த ரிவார்டுமே கிடைக்கல. குழந்தையா இருந்தப்போ, நாம ஏதாவது எதிர்த்து பேசினாலோ, இல்ல அவர் சொல்றத கேட்காம போயிட்டாலோ, நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா உண்மையில அவருடைய பிஹேவியருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அவருடைய லிமிட்டடான பிலீவ்ஸ். அவரு யாருக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு நெனைக்கிறாரோ, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாரு. அவருடைய எமோஷனல அவருக்கு
ரெகுலேட் பண்ண தெரியல. அதுக்கு நான் ஒரு வடிகாலா இருந்திருக்கிறேன். ஆனா அந்த இடத்துல என்னுடைய ஒர்க்ல எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்றத இப்ப தான் நான் உணர்றேன் நானு. அப்ப என்னால உணர முடியல. நான் திரும்பி பார்க்கும்போது அவருடைய பிஹேவியர வந்து இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அவர் மேல இருந்த கோவம்லாம் எனக்கு போயிடுச்சு. எப்படி அப்படின்னாக்க, அவருடைய பிஹேவியருக்கு பின்னால இருந்த காரணங்கள நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இப்பதான் 4 வருஷமா தான் எனக்குள்ள இருந்த காயங்கள ஆத்திட்டு வரும்போது தான், காரணங்கள் தெரிய வர காயங்களும் ஆறிட்டு வந்துச்சு. அதுல என்னென்ன காரணங்கள் அப்படின்னாக்க, அந்த செலக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட். அதாவது அவரு யாருக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு நெனைக்கிறாரோ, அந்த குடும்பம் அவருடைய சோசியல் இமேஜ வெளியில காட்டுறது. அதனால அவங்க என்ன பண்ணாலும், ஏது பண்ணாலும் அவரு அவங்கள விட்டு குடுக்க மாட்டாரு. எங்கள கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நாங்க அவரு அதிகாரத்துக்கு கீழ இருக்கிறோம். அதனால எங்கள என்ன பண்ணாலும் எங்களையும் கேட்கறதுக்கு ஆள் யாரும் கிடையாது. அதனால அங்க அவருடைய அதிகாரம் ஜெயிச்சுது. செலக்டிவா இருக்கணும்னு அவரு நெனச்சது, என் ஒர்க்ல எந்த பாதிப்பும் கிடையாது. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணது காரணம் அவருடைய ஈகோ, ஸ்டேட்டஸு இது எல்லாமே வந்து அவருடைய எப்படி சொல்றது? சோசியல் இமேஜ வந்து எது காப்பாத்தும்னு அவரு நெனச்சாரோ, அதுக்கு மட்டும் தான் அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்தாரு. அதே மாரி எமோஷனலா வந்து பிரிச்சு பார்க்கறது. எப்படி அப்படின்னாக்க, அ ஒரு அதான் நான் சொன்னது, அன்புக்கும், ஆசைக்கும் ஒரு குடும்பம்ன்னும், அதிகாரத்துக்கும், ஆளுமைக்கு இன்னொரு குடும்பம்ன்ற மாரி, அவருடைய 2 பெர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி 2 குடும்பமும் இருந்ததுனால, அவரோட ஈகோ வந்து பூஸ்டப் ஆயிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன சொன்னாலும் அவரால எதிர்த்து பேச முடியாது. இங்க இருக்கிறவங்க இவரால எதிர்த்து பேச முடியாது. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இவர எதிர்த்து பேச மாட்டாங்க. ஸோ அங்க வந்து அவர் என்னென்னலாம் டவுனா ஃபீல் பண்றாரோ, அத இங்க வந்து காட்டி அவருடைய ஈகோவ பூஸ்ட் பண்ணி, அவருக்கு உண்டான ஈகோவ வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அடுத்து அவாய்டன்ஸ், ப்ரொஜெக்ஷன்ஸ். அதாவது குழந்தைங்க வந்து அவங்க குடுக்குற கண்ட்ரோல வந்து மீற முடியாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு பாதுகாப்பா அப்ப உணர்றது பேரண்ட்ஸ் மட்டும் தான. ஸோ அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம இவங்கள என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும், என்னதான் பண்ணாலும் குழந்தைங்க நம்மள விட்டு போமாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு தெரிஞ்சதுனால தான், அந்த இடத்துல நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன். அவருடைய ஃபேவரட்டிசம் ஒரு குடும்பத்துக்கு கம்ஃபோர்ட்ட குடுத்துச்சு. இன்னொரு குடும்பத்துக்கு கில்ட்ட குடுத்துச்சு. எமோஷனலா அவரால எங்கேயுமே கனெக்ட் ஆக முடியல. அந்த கனெக்ஷன் என்கிட்ட இருக்கிறத பார்த்தாக்க, அவரால அத அக்செப்ட் பண்ண முடியல. நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் இந்த குழந்தைகிட்ட இருக்குதே! அப்படின்னு அவரால அக்செப்ட் பண்ண முடியல. இதுல நான் முக்கியத்துவமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவருடைய லிமிட்டேஷனுக்கு என்னுடைய ஒர்த்து எந்த வகையிலயும் காரணமா இருக்க வாய்ப்பே இல்ல. என் ஒர்த் கம்மியா இருந்ததுனால அவரு என்ன அப்படி ட்ரீட் பண்ணல. அவருடைய இன்னர் ஸ்டேட் எப்படி இருக்குதோ, அதத்தான் அவரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நான் தெரிஞ்சுகிட்ட காரணங்கள் இதெல்லாமே. சரி, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இதுலேருந்து நான் வெளில வரணும்? ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். நான் வந்து எந்த அளவுக்கு லாயல்ட்டியா இருந்தாலும், நான் நம்பன அன்பு அவர்கிட்டருந்து எனக்கு கிடைக்கல. முதல் விஷயம். இது எனக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்க, இன்னொருத்தருடைய சாய்ஸுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவருடைய சாய்ஸ் என்ன? அவருக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம். அந்த குடும்பத்தில நடக்கிறது தான் முக்கியம். அந்த குழந்தைகளுடைய உணர்வுகள் தான் முக்கியம். அந்த குழந்தைகளோட வாழ்க்கை தான் முக்கியம். அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்தாரு.
ஸோ என்ன வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ரைட் ஓகே. இந்த இடத்துல அவரு என்ன யூஸ் பண்ணதுக்கு, என்னுடைய ஒர்த்ல எந்த பாதிப்பாவது இருக்கா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. என் ஒர்த்ல எந்த ஒரு டேமேஜுமே இல்ல. ஸோ அவருடைய பிஹேவியருக்கு நான் பொறுப்பெடுத்துக்க விரும்பல. முதல் விஷயம். அப்பதான் எனக்கு ஹீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. நான் புரிஞ்சுகிட்டதும் அதான். இந்த பேட்டர்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டேன் நானு. ஸோ இவரு இப்படித்தான். இவருடைய பிஹேவியர் இப்படித்தான். அதுக்கு நான் உட்பட்டுட்டேன். நெறைய அடிபட்டுட்டேன். வாழ்க்கையில என்னென்னவோ நடந்து போச்சு. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, அவர் மேல எனக்கு வெறுப்பு கிடையாது. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு உணர்வுமே அவர் மேல கிடையாது. வெறுப்போ, கசப்போ, கோவமோ, பழிவாங்குற எண்ணமோ, அவர மட்டம் தட்டுற எண்ணமோ எதுவுமே எனக்கு கிடையாது. அவர் என்ன அன்ஃபேரா ட்ரீட் பண்ணது கூட நான் விட்டுட்டேன். அத பத்தி யோசிக்க ஒண்ணும் இல்லன்றத நான் விட்டுட்டேன். என்னுடைய உணர்வுகள் உண்மையானது. என்னுடைய அனுபவங்கள் உண்மையானது. இத அவருடைய பிஹேவியர்னால நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றது கடைசி வரைக்கும் என் கூடவே வராது. அந்த காயத்துலேருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னாக்கா, அது அப்படியே தனியா போயிடும். அதனால என்னுடைய அனுபவங்கள நான் நம்ப ஆரம்பிச்சேன். நான் ஏன் அவங்களுக்கு மட்டுமே லாயலா இருக்கணுமா? அவங்களுக்கு மட்டும் தான் விசுவாசமா இருக்கணுமா? நான் ஏன் எனக்கு விசுவாசமா இருக்கக்கூடாதா? என் ஒர்த்த புரிஞ்சுகிட்டு, என் மேல அன்பு காட்டிக்கிட்டு, மத்தவங்களுடைய பிஹேவியருக்கு நான் காரணம் இல்லன்றத புரிஞ்சுகிட்டு, என்னுடைய உண்மையான குணத்துக்கு நான் விசுவாசமா இருக்கக்கூடாதா? என்ன புரிஞ்சுக்காம, என் மேல அன்பு காட்டாம, அவங்க மேலயே அவ்ளோ விசுவாசமா என்ன காயப்படுத்துனவங்க மேலயே நான் அவ்ளோ விசுவாசமா இருக்கும்போது, கடைசி வரைக்கும் எனக்காக இருக்க போறது நான் மட்டும் தான். ஏன் என் மேல என்னால விசுவாசமா இருக்க முடியாதா? அந்த லாயல்ட்டிய நான் என் பக்கம் திருப்பனேன். உண்மையா திருப்புனேன். நான் எனக்கு உண்மையா இருக்க ஆரம்பிச்சேன். செல்ஃப் பிட்ரேயல நிறுத்துனேன். அதுக்கப்புறமேலுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாவே மாறிடுச்சு எனக்கு. அதே மாதிரி எந்த ஒரு உறவா இருந்தாலும், அதுல உண்மை இருக்கணும், மரியாதை இருக்கணும், அக்கறை, அன்பு இருந்துச்சு அப்படின்னாக்க, அந்த உறவ நானும் அதே அளவுக்கு மதிச்சேன். இல்லையா, தயவு செஞ்சு போயிடுங்கன்னு விட்டுட்டு நான் எட்ட வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் நான் புரிஞ்சுகிட்டதுனால அவங்கள மன்னிச்சுட்டனோ, இல்ல அவங்கள ஏத்துக்கணும்னோ, இல்ல அவங்கள மன்னிக்கணும்னோ எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க குடுத்த வலிகள் உண்ம. அவங்க என்ன அந்த மாரி நடத்துனது உண்ம. நான் வந்து அது அத்தனையோட தாக்கத்துலேருந்து வெளில வந்துட்டேன். அவ்வளோதான். மத்தபடி இத புரிஞ்சுகிட்டதுனால, அவங்க எனக்கு குடுத்த அந்த வலிகள கடந்து நான் வந்துட்டேன். அவ்வளோதானே ஒழிய, அவங்க அவங்க வாழ்க்கைய பார்க்கட்டும், நான் என் வாழ்க்கைய பார்க்கட்டும், திரும்ப சேரணுன்ற எந்த ஒரு அவசியமும் இங்க எனக்கு தேவைப்படல. அவங்க எனக்கு குடுத்த அந்த குற்ற உணர்வ, தேவையில்லாத குற்ற உணர்வ, நான் என் வாழ்நாள் முழுக்க சுமக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஏன்னா, எனக்குள்ள புகுத்தி வச்சாங்கல்ல குற்ற உணர்வு. அத நான் என் வாழ்நாள் குடுக்கணும். சுமக்கணுன்ற அவசியமே இல்ல. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லணும். நான் வந்து வளர, வளர அவர் எனக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்தது என்ன அப்படின்னாக்கா, "நீ வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸு அதுங்க விரும்புறது அப்படி இப்படின்னு சுதந்திரமா வளர்த்தவரு, என்ன அவரு எப்படி நான் இருக்கணும்னு நெனைக்கிறாரோ, அதே மாரி தான் வளர்த்தாரு. ஸோ அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? "நீ இந்த மாரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டா உன்ன பார்க்குறவங்க தப்பா நெனைப்பாங்க. நீ 4 பொது இடத்துக்கு போனீன்னா, உன்ன பார்க்குறவங்க தப்பா நெனைப்பாங்க. நீ எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போன அப்படின்னா, உன்ன பார்க்குறவங்க தப்பா நெனைப்பாங்க. ஒரு கடத்தெருவுக்கு போனீன்னா, உன்ன பார்க்குறவங்க தப்பா நெனைப்பாங்க." இந்த இடத்துல நான் கேட்கணும்னு நெனைச்ச கேள்வி, என்ன ஏன் தப்பா நெனைப்பாங்க? தப்பா நெனைக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே வெளியில உள்ள யாரும் என்ன தப்பா நெனைக்கிறதே கிடையாது. இவரு இவருக்கு நான் அந்த 2வது தாரத்துல பிறந்ததுனால, இவருக்கு அந்த தப்பான குற்ற உணர்வு இருக்குது. அத என் மேல ப்ரொஜெக்ட் பண்ணி, "நீ அங்க போனா தப்பா நெனைப்பாங்க, தப்பா நெனைப்பாங்கன்ட்டு" என்ன ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு கூட்டுக்குள்ளேயே வச்சுட்டாரு. இத சொல்லி சொல்லியே ஒரு கூட்டுக்குள்ளேயே வச்சுட்டாரு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ஸ்கூல் விட்டா
அ வீடு வீடு விட்டா ஸ்கூலு, வேற எங்கேயுமே ஒரு ஒரு கல்யாணத்துக்கு இட்டு போமாட்டாரு, ஒரு காரியத்துக்கு இட்டு போமாட்டாரு. எங்கேயுமே இட்டு போமாட்டாரு. அப்படியே எங்கேயாவது வெளியில கூட்டு போனாலும் அவருடைய முழு கண்காணிப்புல தான் நான் இருக்கணும். அதுலயுமே அங்க ஏன் பார்த்த? இங்க ஏன் பார்த்த? அ அப்படி ஏன் சிரிச்ச? இப்படி ஏன் சிரிச்ச? கைய ஏன் இப்படி தூக்குன? கால ஏன் இப்படி தூக்குன? அவர் கூட போனாலுமே இதே மாரி அனுபவிச்சேன் நானு. ஒரு இடத்துக்கு இட்டுட்டு போனாலும் அந்த சந்தோஷத்த அனுபவிக்க விடமாட்டாரு. நான் சிரிச்சுட்டாலே அவருக்கு பொறுக்காது. ஸோ, அந்த குற்ற உணர்வு அப்படின்றது அவருக்குள்ள இருக்குது. உண்மையிலே என் மேல யாரும் என்ன யாரும் தப்பா நெனைக்கவே இல்ல. தப்பா நெனைக்கவும் மாட்டாங்க. அதுக்கான அவசியமும் இல்ல. இவரு ஒருத்தரு தான் அதே மாரி நெனச்சுக்கிட்டு, என்னையும் அதே மாரி நெனைக்க வச்சு, அந்த குற்ற உணர்வ எனக்குள்ள புகுத்தி, என்ன இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. உண்மையிலே அந்த குற்ற உணர்வ சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த குற்ற உணர்வ சுமக்க வேண்டியது அவரு தான். ஆனா, அந்த குற்ற உணர்வ இந்த கொஞ்ச காலம் வரைக்கும் நான் சுமந்துட்டு இருந்தேன். இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு, அந்த குற்ற உணர்வுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல, அப்படின்னு நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அதே மாரி வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்து நான் ஒரு பர்ன் சர்வைவரா மாறுனேன். அதாவது எனக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமா இருந்து, அ நான் வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிட்டு திரும்ப பொழச்சுலாம் வந்துட்டேன். பொழச்சு வந்தும் இன்னும் அது அ ஆண்டவன் குடுத்த வாழ்க்கை தான். அதனால இன்னும் நெறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சேன் நானு. அப்போ ஒரு கட்டத்துல நான் அந்த அங்க போயி ஒரு உதவிக்காக நின்னப்போ, அவரு அங்க இருந்தவங்கள்ட்ட யாரோ தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாரோ என்ன அவங்க பார்த்து முடிக்கல. நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். என்ன அவங்க பார்த்துட்டு, "யாரு?" அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இவரு என்ன பண்றாரு, "அது மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திருச்சு புருஷன் கூட சண்டை போட்டு. அதான் பார்க்க இந்த மாரி இருக்கு." எனக்கு அப்படியே சொல்ல முடியாத வேதனை, சொல்ல முடியாத வலி. ஏன்னா என்ன புரொடெக்ட் பண்ண வேண்டியது அவரு. என்ன பாதுகாக்க வேண்டியது அவரு. யாராவது ஏதாவது கேட்டாலும், இல்ல அப்பல்லாம் எதுவும் இல்ல. அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருந்த அவரு, இப்படி என்ன அவமானப்படுத்தினார். அந்த உணர்வ எனக்கு சொல்ல முடியல எனக்கு. அ அது ஓப்பனா சொல்ல முடியல. அப்படி இருந்துச்சு அந்த மாரி அந்த அவமான உணர்வு எனக்கு. எனக்கு அழுகை வருது. பொத்திக்கிட்டு அழுவுறேன். கண்ல தண்ணி நிக்கிது. ஆனா வாய விட்டு அழ முடியல. ஆனா இப்போ நான் சொல்றேன். நான் ஒரு பர்ன் சர்வைவர். என்னுடைய பர்ன் சர்வைவர் ஜர்னி எத்தனையோ பேருக்கு ஒரு ஊக்கமா இருக்குது. எந்த பர்ன் சர்வைவர் நானு என்னுடைய காயங்கள, என்னுடைய தழும்புகள 4 பேருக்கு மத்தியில அப்பமானமா சொல்லி என்ன காயப்படுத்துனாரோ, அதே உடம்போட இன்னைக்கு நான் போகாத இடம் கிடையாதுங்க. பேசாத மேடை கிடையாது. பிடிக்காத மைக்கு கிடையாது. நான் பயப்படவே இல்லையே! இதே உடம்போட தான் நான் போறேன் நானு. என்ன பார்க்குறவங்க என்ன கேள்வி கேட்க பயப்படுறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்க பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் நானு. ஆனா அந்த வலி எனக்கு 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 சொல்ல தெரியல. அப்படிப்பட்ட வலி. என்ன பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு நபர். வாழ்வின் முதல் ஆண்மகன். ஆனா அவரு என்ன அந்த இடத்துல அவ்ளோ அசிங்கப்படுத்தினாரு. இதுல நான் அப்பயே எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சு. அவருடைய இன்னொரு குடும்பத்துல அந்த பிள்ளைகள் 2மே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிருச்சு. அவங்கள அறிமுகப்படுத்தும்போது, "இது ஓடி போய் கல்யாணம் பண்ணுதுங்க" அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாரா? முடியுமா? ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைகளுடைய மான மரியாதை அவருக்கு முக்கியம். அது ஏன் என்கிட்ட அவருக்கு இல்லாம போச்சு? எப்பவும் அந்த பிள்ளைகளோட உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப கவனமா இருப்பார். நாங்க 4 பேர் ஒண்ணா இருக்கிற இடத்துல, அந்த பிள்ளைகளுடைய எந்த ஒரு ஸ்டேட்டஸ், எந்த ஒரு நிலையும் பாதிக்கக்கூடாதுன்னு முன்கூட்டியே எங்கள்ட்ட சொல்லிடுவார். சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போவார். அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நீ தான் பொறுத்து போகணும். நீ எதையும் கண்டுக்கக்கூடாது. எது சொன்னாலும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு விஷயத்துலயும் எனக்கு ரொம்ப வலிய குடுத்தது. எந்த வலி அப்படின்னாக்க, எங்க அம்மா இறந்தப்போ, அவரு அவரு
எங்கள்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னது, நான் வாழ்ந்தது ஃபுல்லாக உங்கள் அம்மா கூட தான். நான் வாழ்ந்தது உயிருக்குயிராக வாழ்ந்ததெல்லாம் உங்கள் அம்மா கூட தான். ஆனால் இதை என்னால் வெளியில் சொல்ல முடியாது. அந்த முதல் தரத்து பிள்ளைகள்கிட்ட போய் சொல்ல முடியாது. சொன்னேன் அப்படின்னாக்கா அவங்க மனசு பாதிக்கும். அவங்க அம்மா கூட அந்த அளவுக்கு நான் வாழலையோ அப்படின்னு அவங்க மனசு பாதிக்கும். ஏங்க இந்த இடத்துல நான் தெரியாமல் கேட்குறேன். அந்த பிள்ளைகளுடைய மனசு பாதிக்கும்னு என்கிட்ட சொல்ல தெரிஞ்ச அவருக்கு, இதை கேட்டுட்ருக்க எங்கள் மனசு பாதிக்கும். வெளியில் எங்கள் அம்மா கூட வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்க, அதை என்னால் வெளியில் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறது எங்கள் மனசை பாதிக்கும், என் மனசை பாதிக்கும் அப்படின்றத அவர் யோசிக்கவே இல்லை. அங்கேயும் அந்த குற்ற உணர்வை தான் புகுத்த பார்க்குறாரு. உங்கள் அம்மா கூட தான் நான் உயிராக வாழ்ந்தேன், ஆனால் அது என்னால் வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா அது குற்ற உணர்வான ஒரு வாழ்க்கை அப்படின்ற அந்த எண்ணத்தை தான் புகுத்த பார்க்குறாரு. அப்பயும் ஒன்றும் வாயத்தை வந்து கேட்கலையே நான். எதுக்கு கேட்பான்? என் வாழ்நாள் முழுக்க எனக்கு நடந்த அப்யூஸுக்கு ஒரு நாள் கூட எதிர்த்த ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லைங்க. நான் என்னோட எல்லா போட்காஸ்ட்லேயுமே நான் சொல்லிப்பேன். ஏன்னா சத்தியமான உண்மை. நான் வாயை திறந்து கேள்வி கேட்டதே கிடையாது. அந்த அழுகைய, கோபத்தை, வலியை எனக்குள்ளே அடக்கி 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 வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரைக்குமே வாழ்ந்து வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காயங்களையுமே நான் ஆற்றிட்டு வரேன். சின்ன சின்ன விஷயத்த கூட ஒன்றும் இல்லை, ஒரு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போனோம். போனப்போ சேரில் உக்காந்தப்போ எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மாட்ட ஏதோ சொல்கிறாரு. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த டீயை பிடிங்கி கீழே வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய ரகலை நடக்குது. என்னை வச்சு தான் நடக்குது. எனக்கு அடியும் உழுது. என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. நீ கல்யாண மண்டபத்தில் நுழைஞ்சதும் உனக்கு மட்டும் எப்படி கரெக்டாக டீ கொண்டு வந்து கொடுக்குறானுங்க? நான் என்ன பதில் சொல்லுவேன் அதுக்கு? மண்டபத்துக்கு வர்றவங்க எல்லாருக்குமே தானேங்க டீ கொடுப்பாங்க. அந்த வரிசையில் உக்காந்தது நான். எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நீ மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதை பார்த்ததும் தான் அவன் டீ தூக்கிட்டு வரான். அவனுக்கு நீ ஏதோ சிக்னல் கொடுத்துருக்குற, ஆனால் தான் அவனுக்கு கொண்டாந்து டீ கொடுத்தான். நீ அடித்தாலும் அடிச்சுட்டு போ, நான் பதில் பேச போகிறதில்ல அப்படின்னு அமைதியாக நின்றுட்டு இருந்தேன் நான். வேறு என்ன பண்ண முடியும்? என்னால் அந்த சர்வைவல்ன்ற ஒரு டூல் தான் என் கையில் இருந்ததே ஒழிய வேறு எதுவுமே என் கையில் இல்லை. அவர் எனக்கு கொடுத்த அந்த குற்ற உணர்வை வாழ்க்கையில் தாண்டி வாழ்ந்து காட்டி நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ என் வாழ்க்கையோட சாதனையாகவே நான் நினைக்கிறது இதுதான். என்னை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு கீழே நான் அடங்கி இருக்கணும், என் மரியாதையை வந்து குறைச்சிக்கணும்னு நினச்சாரோ, இப்போ நான் யாரையுமே போட்டியாக நினைக்கல. ஆனால் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்குறேன். இது எல்லாத்துலேயுமே தான் நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்ல. அவங்கள்ட்ட நியாயமோ இல்லை என்னை ஏன் இந்த மாதிரி நடத்துனீங்கன்ற கேள்வியோ எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. இப்போ எல்லாத்துலேயுமே நான் வெளியில் வந்துட்டேன். என் வாழ்க்கை இப்போ ரொம்ப நல்லாவும் இருக்குது. மனக்காயங்களை ஆற்றி எனக்கு உண்மையாக நான் வாழ்ந்துட்டுருக்குறேன். இன்றைக்கி நான் பேசின இந்த போட்காஸ்டோடைய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு நார்சிசிஸ்ட் பேரண்ட்டோட வளர்ந்து இருந்தீங்க அப்படின்னா, அது கூட பொருந்தி இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் இந்த பயணத்தில் தனியாக இல்லை. உங்களாலேயும் குணமாகி வெளியில் வர முடியும். ஒருவேளை இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் நீங்களும் வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் தெளிவு பெற விரும்புனீங்க அப்படின்னாக்க யூடியூப் பயோவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நிறைய சிஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு உண்டான தெளிவுகளை பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த குரூப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். மேலும் இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க ஒரு லைக் ஒன்று கொடுங்க. ஏன்னா இந்த லைக்
இந்த வீடியோ தேவைப்படுற நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் லைக்கின் மூலிமா போய் சேரும். உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் நன்றி.